ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால கதை சும்மா வேற லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய சேனலில் இந்த அனிமே போட்டிருந்தாலுமே கூட நீங்கள் செகண்ட் டைமாக கூட என் சேனலில் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு இந்த அனிமே ஒர்த்தாக இருக்கும். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 1. எடுத்த உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஒரு ஐலாண்ட்ல சில பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்துல இருக்கிற ஷிப்ல இருக்கிறவங்க நம்மள வேணா ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்கவும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஹண்டர்ஸால மட்டும்தான் அவங்கள அட்டாக்கே பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஷிப்போட கேப்டன் சொல்றாரு. எறும்பு மாதிரி இருக்கிற மாஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுங்க நிறைய கூட்டமா ஸ்ட்ராங்கா வந்து அட்டாக் பண்ணி எல்லாருமே இப்ப சாகிற கண்டிஷன்ல இருக்காங்க. கோச் நான் சாக போறேன் அப்படின்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தா டக்குனு அந்த எறும்பை வந்து அட்டாக் பண்ணிட்டு அடிப்பட்டவனுக்கு வந்து ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான். என் காயம் இன்ஸ்டன்டா ஹீலிங் ஆயிடுச்சு, இவர் ஒரு எஸ்ட்ராங் ஹீலரா அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருந்தா அந்த ஹீலரை அட்டாக் பண்ண எறும்புகள்லாம் வருது. பின்னாடி பாருங்க அப்படின்னு அடிப்பட்டவன் சொல்றான். அந்த ஹீலரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவங்க கேர்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லுவோம். நீங்க என்ன பாத்துப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஒயிட் கலர் பெரிய ஆண்ட் வருது. கண்டிப்பா இது பாஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒருத்தர் சொல்றான். இந்த எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆண்டோட கொடுக்கைய அவன் கையால வெறுமனை பிடிச்சு அதையே அது மேல தூக்கி எறிஞ்சு அது வயிற்றுல ஓட்டையை போட்டிருக்கான். அப்பதான் அந்த ஒயிட் கலர் ஆண்ட் மாதிரியே இன்னும் நிறைய ஆண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. நல்ல வேலை இது பாத்து அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க டயத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கோம். கில் மாஸ்டர் சாய் நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லுவோம். அப்ப ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த கில் மாஸ்டர் சாய் அப்படிங்கிற லீடர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரேண்டமா ஓப்பன் ஆகி உள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்தது. ஹியூமன்ஸோட வெப்பன்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியல. பட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க புதுசா அவேக்னிங் ஆனாங்க. அவங்களால அந்த மான்ஸ்டர்ஸை கொல்ல முடிஞ்சது. எஸ் ரேங்க்ல இருந்து ABCDEன்னு லோவஸ்ட் ரேங்க் வரைக்கும் இருக்கு. அதுல ஈதா இருக்கிறதுலே லோவஸ்ட் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வைஸ் இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. ஹண்டர்ஸ் எல்லாருமே அந்த கேட் முன்னாடி கேதர் ஆகிட்டு இருக்காங்க. ஹே கேம் என்னப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒருத்த வரவோ, ஹே பார் நீ இந்த ரைடுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கலான்னு கின் கேட்கவும், என்னப்பா பண்றது, எனக்கு 2வது ஒரு குழந்தை பிறக்க போகுது, காசு தேவைப்படுது, அதுக்காக தான் அந்த ரைடுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க் சொல்றான். நம்ம ஹீரோ உள்ள வரவோ, ஹே எப்படி பாருக்க சஞ்சினோ அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை விசாரிக்கவும், அவன் என்னப்பா பெரிய கையா எல்லாரும் அவனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு அந்த பார்க் கேட்கறான். இல்ல அதுக்கு ஆப்போசிட், அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கானவன். ஹியூமன் கைண்டோட வீக்கஸ்ட் ஈரங் ஹண்டர்னா அது இவன் தான். சோ அவனே நம்ம கூட இந்த ரைடுக்கு வராம்னா இந்த ரைடு ரொம்பவே ஈஸியா தான் இருக்க போகுது. சரி அவனை பத்தி கலாய்க்கிற மாதிரி பேச வேணா, அது அவன் காலத்துல விழுந்துற போது அப்படின்னு கிம் சொல்றான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் கேட்டேன். பட் அவங்க சொன்னதும் உண்மைதானா வீக்கு தானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஜோஹிங்கிற ஒரு பொண்ணு வந்து மூஞ்சிக்கு என்னாச்சு, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லவும், நாங்க போனது ஈராங் டஞ்சன் தான், ஈவன் அதுல கூட நான் மாட்டி ஆடி வாங்கி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறவா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறேன். நான் தான் அந்த ரைடுக்கு லீடரா இருக்க போறேன். என் பேரு சாங் ஷியோல், யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கவும், மிஸ்டர் சாங் உங்க கூட ஒர்க் பண்றதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க பின்னாடி வா, அதான் உனக்கு சேஃப் அண்ட் கிம் சொல்லிட்டு உள்ள போறேன். கண்டிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். இந்த டேகர் ரொம்ப வீக்கா இருக்கு, பட் இதை விட காஸ்ட்லியான பொருளையும் என்னால வாங்க முடியல. சரி என்னால முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ உள்ள என்டர் ஆகுறான். ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மனை தான் காமிக்கிறாங்க. ரஞ்சன்ல இருந்து கிடைக்கிற எசன் ஸ்டோன்ஸுக்கு இப்ப தனி வேல்யூ வந்துடுச்சு. ஹண்டர்ஸோட ஜாப் இப்ப ஒரு பெரிய லெவல் ஜாப்பாவே மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லி அந்த சேர்மன் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ ஒரே ஒரு காப்ளினை கொண்டு எசன் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிருக்கான். அதுக்குள்ள இன்னொரு காப்ளின் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோவை எஸ்கேப் ஆகி அதை அட்டாக் பண்ணா அவனோட ஸ்வாட் உடஞ்சிருக்கு. அந்த காப்ளின் ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ வயித்துல குத்துவோம். பார்க் போயிட்டு அந்த காப்ளினை கொண்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். ஜோஹி வந்து டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறா. மத்த எல்லாருமே ஈஸியா அந்த காப்ளின்ஸ் கூட ஃபைட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பாக்குறான். டஞ்சன்குள்ள மான்ஸ்டர்ஸை கொண்டா இந்த எசன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டஞ்சன் கேவ்லயே மானா ஸ்டோனுங்கிற விஷயம் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி ஹண்டர்ஸ் ஒரு புது வெப்பனை கிரியேட் பண்ணுவாங்க. அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் கிடையாது, பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எனர்ஜியை விட டஞ்சன்ல இருந்து கிடைக்கிற அந்த ஸ்டோன்ஸ் மூலியமா ஃப்ரீ எனர்ஜி கிடைக்குது. இதனாலேயே கவர்மெண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சேர்மன் சொல்றாரு. டீராங் பிரஞ்சனோட பாஸை இவங்க எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்க. இன்னும் நீ விருப்பப்பட்டு ஹண்டரா இல்ல கரெக்ட் தானே, நீ இப்படியே இதுல இருந்தேன்னா உனக்கு வஸ்டா கூட ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு ரைட்லயே உன் உடம்புல இத்தனை காயங்களா அப்படின்னு சொல்லி ஜோஹி கேக்குறா. நமக்கு கம்மியான எசன் ஸ்டோன்ஸ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேற ஒரே ஒரு எசன் ஸ்டோன் தான் கலெக்ட் பண்ணிருக்கான். இது கண்டிப்பா எனக்கு பத்தாது, இது ஒன்னு எடுக்கிறதுக்கே என் உயிர் போய் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ஒரு கேவ் இருக்குன்னு இன்னொருத்தன் கண்டுபிடிச்சு சொல்லவும், டபுள் டஞ்சனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்பவுமே நம்ம ஹண்டர் அசோசியேஷன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஆனா பாஸ் நம்ம கம்மியான கலெக்ஷன் தான் பண்ணிருக்கோம், ரிப்போர்ட் பண்ணா மத்த ஹண்டர்ஸ் உள்ள போய் நிறைய காசு பாத்துருவாங்க. இந்த ஒரு தடவை ரூல்ஸ் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு நம்ம போய் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா அசோசியேஷன் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம 13 பேர் இருக்கோம், இது டீராங் டஞ்சன் தானே அப்படின்னு சொல்லி கிம் சொல்லவும், மத்தவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சாங் கேக்குறாரு. பாதி பேர் போலான்னு சொல்றாங்க, பாதி பேர் வேணான்னு சொல்றாங்க. ஜோஹிமே இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தான் பயப்படுற. 6 பேர் வேணும் அப்படின்னா 6 பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். உன்னோட ஓட் தான் டிசைட் பண்ண போதுன்னு சொல்லவும், அப்படின்னு கொள்றதுக்கே உயிர் போய் உயிர் வந்திருக்கு. ஆனா அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு, தங்கச்சியோட ஸ்கூல் ஃபீஸ், நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு உள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட் பண்றான். புதுசா அவேக்னிங் ஆன பீப்புளை காமிக்கிறாங்க. அசோசியேஷன் அவங்க மான லெவலை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட லெவல் என்னன்னு ஐடி கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. சில கில்
மாஸ்டர்ஸும் புது பீப்புளை ரெக்ரூட் பண்ண ஆளுங்களை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க வயசு பையனா பொண்ணாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, யாருக்கு தெரியும் ஜாஹின் மாதிரி நமக்கு லக்கியா ஒரு பர்சன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றான். ஒரு லேடியோட பேக்கை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போகவும் நடு ரோட்ல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. பிரியாவா ஜம்ப் பண்ணி அந்த பேக் அவங்ககிட்ட இருந்து புரிஞ்சுட்டா. திறனவங்களும் கீழே விழுந்துருந்தாங்க. நீங்க மிஸ் ஜாஹின் தானே? ஹே எஸ் ரங் ஹண்டர், ஜாஹின் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை சுத்தி வளைக்கிறாங்க. அது வந்து அப்படின்னு மூஞ்ச மறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்தா. நம்ம ஹீரோட டீம் இப்ப அந்த கேவுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரமா நடந்துகிட்டே இருக்காங்க. சாரி நீ விருப்பம்லன்னு சொல்லி நான் ஓட் பண்ணதுனால வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு அதை பத்தி எல்லாம் வார்த்தம் இல்ல, உன் கண்டிஷனை பத்தி உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் எப்பவும் உன் உயிரை ரிஸ்க் எடுக்கிறதுலயே இருக்க? உன் தலையில கிளையில எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு வா கேட்கறா. சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா அப்படின்னு ஜோஹி கேட்கும்போது, எனக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலா நீ வேணா எனக்கு சாப்பாடு வாங்கிதா, ஏன் அது கூட வாங்கி தர கஷ்டமான்னு கேட்கவும், இல்ல நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ஒரு டோரை கண்டுபிடிக்கிறாங்க. டஞ்சனுக்குள்ள எப்பவுமே இந்த மாதிரி டோர்லாம் கிடையாது. எங்கப்பா டோர் எல்லாம் இருக்கா? உள்ள போற நம்ம 13 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி கிம் சொல்றாங்க. நிறைய பேர் ஹண்டர்ஸ் அவேக்கனிங்கா இருக்கீங்கன்னு தெரியும். இந்த ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன். நீங்க நார்மல் ஜாபியோ சூஸ் பண்ணலாம், ஹண்டர் ஜாபியோ சூஸ் பண்ணலாம். ஹண்டரா இருந்தா அது உங்க லைஃப்க்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு சேர்மன் புது ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உள்ள என்றாவுமே லைட்லாம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இவரும் சிலை மட்டும் தான் இருக்கு, என்ன ஒரு பீஸ்ட காணும் மான்ஸ்டர் காணும் மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இருக்கிற சிலையிலேயே இதுதான் பெருசு. நம்ம ஹீரோ ஒரு சிலையை பாத்துட்டு இருக்கான். மிஸ்டர் சாங் இங்க ஏதோ எழுதி இருக்குன்னு ஒருத்தர் சொல்லவும், சாங்கும் என்னன்னு போய் பாக்குறாரு. ஏன்ஷியன் ஸ்கிரிப்டா, கடவுளை வழிபடணும், கடவுளை பாராட்டணும் அப்படின்னு சாங் அதை ரீட் பண்ணா. ஜின்வோ அந்த சிலை அதோட கண்ணு அசைஞ்சது, அது நம்மளையே பாக்குற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஜோஹி சொல்றா. அதுக்கு வாய்ப்பு இல்ல, நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிருப்பான்னு ஹீரோ சொல்றான். திடீர்னு பார்த்தா வாசல்ல இருந்த அந்த கேட் மூடி இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறப்பா, எனக்கு இங்க இருக்க விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அங்க இருந்து கேட் பக்கமா போய் திறக்க ட்ரை பண்றான். அப்புறம் கிம் சொல்றதுக்குள்ளேயே அங்க இருக்கிற சலாவனை துண்டா வெட்டி இருக்கு. எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த பெரிய சிலை மூவ் ஆகுதா, அது கூட நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. செத்தவன் கண்டிப்பா என்னோட ஸ்ட்ராங் தான், பட் நான் ஒரு ஹீரோங் ஹண்டர் அப்படின்னா என்னோட நிலைமை. ஒரு நிமிஷம் இந்த சிலைங்க அசைதுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பெரிய சிலையை பாக்குறான். பார்த்தா அதோட கண்ணா செஞ்சு நம்ம ஹீரோவை பாக்குது. நான் எத்தனையோ தடவை சாவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேங்க் டஞ்சன்ல கூட நான் எப்பவுமே உயிருக்கு போராடிட்டு தான் இருந்திருக்கேன். மற்றவங்க எல்லாம் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி புது கியரை வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என் உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே நிறைய செலவாச்சு. இப்படி எப்பவுமே நான் பொறுமையா வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்ல எனக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நிறைய சாவர சுச்சுவேஷன்ல நான் இருந்ததுனாலயே என்னமோ டெத்தை நான் இன்ஸ்டன்டா சென்ஸ் பண்ணேன். எல்லாரும் கீழே குனிஞ்சா ஹீரோ சொல்றாங்க. பெரிய ஸ்டாச்சுல இருந்து லேசர் வந்து நிறைய பேரை கொன்றது. கீழே குனிஞ்சவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எல்லாரும் இங்க மாட்டிக்கிட்டோமா, இங்கேதான் நாங்க எல்லாரும் சாக போறோமா, இதை எதிர்த்து எங்களால ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சாதாரண காப்ளின் கிட்டயே நம்ம ஹீரோ எதிர்த்து சண்டை போட முடியல. அந்த குரூப்ல இருக்கிறதுலயே நம்ம ஹீரோ தான் வீக்கஸ்ட் ஆளு. ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்களே அந்த சிலைங்க அசால்ட்டா கொண்டுட்டு இருக்கு. எப்படி நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிக்க போறோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.